காவேரிக்கு ஸ்கூலில் ஃபுல்லாகவே அம்மு ஞாபகமாகவே இருக்குது. அவங்களால வேலையே செய்ய முடியல. சரி இன்னைக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே காவேரி வீட்டுக்கு வந்தோன்னே வந்து ரொம்ப மனசு கஷ்டம் வந்து உட்காடுறாங்க. காவேரி பார்த்தோன்னே வந்து காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து குழந்தை வந்து கட்டிக்கிறா. நம்ம வந்து அம்மு அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அம்மு நீ எப்படி இங்கே அப்படின்னோடனே நாங்கள் தான் போய் கூட்டிகிட்டு வந்தோம். எதுக்குமா தேவையில்லை வேலை பண்ணுறீங்க, விஜய் கோவப்பட போகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவர் தான் அமுச்சு வச்சாரு, குழந்தை வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சாரதாவும் நம்ம கங்காவும் அதை கேட்டு அம்மு எதுக்காக அம்மு இப்படி ஃபீல் பண்ண அப்படின்னோடனே எனக்கு நீங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது மிஸ், உங்களை பார்க்கவே முடியலையா, ஸ்கூலுக்கு வேறு அப்பா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் மிஸ் அப்படின்னோடனே சரி சரி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிஸ், அப்பா இன்னைக்கு ஃபுல் டே இங்கே இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஆமாடி இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டாரு, குழந்தை இங்கே தான் இருக்கா காலிலேருந்து அப்படின்னோடனே உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தெரிஞ்சிருந்தால் காலையிலேயே வந்து லீவ் போட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. இங்கே எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கார்த்திக் அங்கே வராரு. கார்த்திக் வந்து இந்த மாதிரி கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நீங்கள் ஏன் காவேரி என்கிட்ட மறைச்சிங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. இல்லைங்க மறைக்கணும்னு மறைக்கலை, அது வந்து உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, நீங்கள் இவ்வளோ வந்து பொய்யா இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இந்த கல்யாணம் நடக்காது, இப்போவே இவ்வளோ மறைச்ச கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மறைப்பீங்க, அதனால் இந்த கல்யாணம் வேணான்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, அதனால் எனக்கும் இந்த கல்யாணம் தேவை கிடையாது, இதோடு இது மறந்துடுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து விஜய் தான் சொல்லியிருக்கணும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் அவருக்கு தான் தெரியும், கண்டிப்பாக அவரோட வேலை தான் இது, நான் அவர் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. உங்களை பார்க்கணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் மிஸ், எதுக்காக என்னை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டோன்னே ஏன் சார் இப்படிலாம் பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன், நீங்கள் எதுக்காக எனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்த அந்த வீட்டில் வந்து சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்க கல்யாணத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ என் கல்யாணம் நின்று போச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னோடனே அவ்வளோ சந்தோஷப்படுறார் விஜய். என்ன மேடம் சொல்கிறீங்க, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து மறைக்கிறாங்க. பின்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், என் கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டிட்டு ஒன்று தெரியாமல் நடிக்கிறீங்களா அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு இது விஷயமே தெரியாது, நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு தெரியும், நானும் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து மறைக்கிறாங்க. சரி இப்போ கல்யாணம் நின்று போச்சு, அந்த மாப்பிள்ளையும் உங்களை வேணாம்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் எதுக்காக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து சொன்னால் புரிஞ்சுக்கங்க, இதுக்கப்புறம் உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீங்கள் பார்த்தா மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்ல வந்து நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, எனக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பாக வருவான், அவன் என்னை மட்டும்தான் விரும்புவான், என்னை உயிராக நேசிப்பான், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் உங்கள் முன்னாடி அவனை கல்யாணம் பண்ணி நான் கூட்டின்னு வரேன்னா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஏன் முன்னாடி கல்யாணம் பண்ணி உனக்கு உயிராக நேசிக்கிறது நான் தானடி, வேறு யார் இருக்கா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறார் மனசில். என்ன யோசிக்கிறீங்க, நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள், என் கல்யாணம் என்ன போச்சு சந்தோஷப்படுறீங்களா, கூடி சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து என் மேலே உயிரை வச்சிருக்கிறவரை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. இன்னமும் அப்படியே தான் இருக்கா, இன்னும் கூட மாறல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே விஜய் வந்தோன்னே பார்த்தோன்னா குழந்தை வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அப்பா நீங்கள் வந்துட்டிங்களா, என்னை கூட்டும் போது தான் வந்திருக்கீங்க, ப்ளீஸ்ப்பா இன்னும் ஒரு நாள் மட்டும் நான் இருந்துட்டு வரட்டுமா அப்படின்னு. ஒரு நாள் என்ன எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படி சாரதா வராங்க. ஆமாம் காவேரியை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வரல, அம்மும் இங்கேயே இருக்கட்டும், எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும், அதே மாதிரி இங்கேருந்து ஸ்கூல் நாளையிலேருந்து போட்டோம், நாளே ஸ்கூலுக்கும் போகலாமா அப்படின்னோடனே அப்பா நிஜமாகவே நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகலாமா, போகலடா செல்லம், அதுக்காக தான் உன்னோட புக்ஸு அதுக்கப்புறமா வந்து உன்னோட யூனிஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கேருந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே சாரதா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக விஜய் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு அரட்டை அடிக்கிறாரு, எல்லாருமே அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் காவேரி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வயிறாக எரியுது காவேரிக்கு, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா இவரோட அட்டகாசத்தை, கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார், மறுபடியும் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி அரட்டை அடிக்கிறாரு, அப்படி டென்ஷன் ஆகிறாங்க.